இந்த போராடுற இடத்துக்கோ இது பற்றி எந்த இதுக்குமே நான் வர மாட்டேன். எங்களுக்கு வரப்பட்ட செய்திகளின்படி அந்த புத்தர் சிலையும் அது கொண்டு வந்த அந்த மதகுருவும் போலீஸ் காவலில் பிடித்து வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை திருப்பி அனுப்பப்பட்டதாக தான் எங்களுக்கு வந்திருக்கிற தகவல். அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸாரே அடிவாங்காதே அடிவாங்காதே. அவர் இங்க குந்தி இருந்து கொண்டுதான் இந்த காணியை பிடிச்சு விகார கட்டுமானம் மட்டுமல்ல சுத்தி கிட்டத்தட்ட 9 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய நிலங்களை பிடிச்சு வச்சு கொண்டுதான் செய்கிறார். உடனடியாக காணி உரிமையாளருடன் இணக்கம் பகுதியாக காணிகள் விடுவிக்கிறதுக்கு தீர்மானம் எட்டப்பட்டது. காணி உரிமையாளர்கள் சம்மதம் தெரிவித்தனர். எனவே இந்த முன்வழிவு சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் உடனடியாக தனது அறிக்கையை விட வேண்டும். அன்று கூட்டத்தில் நடந்த அறிக்கையை எங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். நாங்கள் கீழே சைன் பண்ண வேண்டும் என கேட்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கு கூட்டம் முடிந்த பின் எங்களுக்கு அந்த அறிக்கை காண்பிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் அவர்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துவிட்டோம் என்ற ஒரு தவறான சித்தரிப்பு இங்கே வெளிவந்திருக்கிறது. பொய் வழக்கு போடாதீர்கள். சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சமன் என்று சொல்லுது? சட்டவிரோத ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சமன் என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சமன் என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சமன் என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சமன் என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சரி என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை ஆதரிக்கும் அனுர அரசு எப்படி எல்லாரும் சரி என்று சொல்லுது? சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் கையிட்டி மண் கையிட்டி மண் உருந்தூர் மலை உருந்தூர் மலை உருந்தூர் மலை கல்லுமலை 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 திருக்குனாரி மலை திருக்குனாரி மலை திருமலை திருமலை ஈழத்தமிழ் மாதவனை ஈழத்தமிழ் மாதவனை ருத்ரபுரீஸ்வரம் ருத்ரபுரீஸ்வரம் கன்னியாய் கன்னியாய் ஈராவியடி ஈராவியடி வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வேண்டாம் 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 வந்திருந்த புத்தருக்கு வந்திருந்த புத்தருக்கு வந்திருந்த புத்தருக்கு அன்பை போதித்த புத்தரை ஆக்கிரமிப்பாளர்களுக்காக அன்பை போதித்த புத்தரை அன்பை போதித்த புத்தரை அன்பை போதித்த புத்தரை எங்களவருக்கு ஒரு நீதி எங்களவருக்கு ஒரு நீதி எங்களவருக்கு ஒரு நீதி எங்களவருக்கு ஒரு நீதி சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு போடாதே 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 போடாதே
போடாதே போடாதே ஆடாதே 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் அதிகாரிக்கு 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 அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸாரே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸாரே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸாரே அடிவாங்காதே அடிவாங்காதே ஸ்ரீலங்கா போலீஸாரே அடிவாங்காதே அடிவாங்காதே அடிக்காதே 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 அடிவாங்கு 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 மந்துரங்க புத்தருக்கு மந்துரங்க புத்தருக்கு மந்துரங்க புத்தருக்கு மந்துரங்க புத்தருக்கு நீதி விரோதி பந்தலைய நீதி விரோதி பந்தலைய நீதி விரோதி பந்தலைய நீதி விரோதி பந்தலைய அப்பே இடமா அப்பே இடமா ஐயட்டி மண் ஐயட்டி மண் ஐயட்டி மண் குருந்தோர் மலை அடுக்குநாரி மலை அடுக்குநாரி மலை வீராவியனே வீராவியனே செம்மலை செம்மலை கண்ணியா 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 கோணேச்சரம் 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 மயிலந்தமடு மாதவனை மயிலந்தமடு மாதவனை மயிலந்தமடு மாதவனை சமணங்குளம் 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 கல்லுமலை 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 உருத்திரபுரீச்சரம் 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மண் இந்த மண் இந்த மண் ஐயத்தி மண் ஐயத்தி மண் ஆத்திரங்கள் மானை மானை
இன்றைய தினம் பையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டம் காலையிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக பெரும் மக்கள் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் தனியார் காணிகளுக்குள்ளே அமைக்கப்பட்டிருப்பது. அந்த சட்டவிரோத கட்டுமானம் முற்றாக அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்து இன்றைய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்டம் கட்டமாக காணிகளை விடுவோம் என்ற கருத்து நீதியை காலம் தாழ்த்துகின்ற செயற்பாடு. அதிலே எங்களுக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. அனுர அரசு நினைத்தால் அமரபுர நிக்காய மற்றும் ஏனைய நிக்காய உயர் பீடங்களோடு உடனடியாக கதைத்து இதற்கான நீதியை உடனடியாக வழங்க முடியும். ஆக அரச கட்டமைப்புகளாக இருக்கலாம், அரசு அதிபராக இருக்கலாம், ஏனைய பிரதிநிதிகள் அதிகாரிகளாக இருக்கலாம், இவற்றை வந்து பார்த்து ஏதோ தீர்வை தரப்போகிறோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை எங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி விட்டு செல்லுகிறார்களே தவிர இதுவரை ஒரு அங்குலம் கூட இந்த விடயம் நகரவில்லை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அதற்கு முதலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த விகார சட்டவிரோத கட்டுமான அந்த விகாராதிபதி இங்கிருந்து அவர் அகற்றப்பட வேண்டும். அவர் இங்கே குந்தி இருந்து கொண்டுதான் இந்த காணியை பிடிச்சு விகார கட்டுமானம் மட்டுமல்ல, சுத்தி கிட்டத்தட்ட 9 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய நிலங்களை பிடிச்சு வச்சுக் கொண்டு செய்கிறார். உடனடியாக சமாதான சீர்குலைவு ஏற்படக்கூடாது, நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், அனைத்து மதங்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த பௌத்த தேரர் சைட்டில் இருக்கிற தேரர் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும். அடுத்த கட்டமாக மக்கள் அந்த விகாரியை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். வலி வடக்கிலே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள்
செபஸ்டியன் ஆலயமாக இருக்கலாம், பலாலியில் அமைந்திருக்கக்கூடியது, மயிலிட்டியிலே அமைந்திருக்கக்கூடிய காணிக்க மாதா ஆலயமாக இருக்கலாம், பிள்ளையார் ஆலயமாக இருக்கலாம். இந்த ஆலயங்கள் எல்லாம் 2 பிள்ளையார் ஆலயங்கள், ஒன்று மயிலிட்டியிலே, இன்னொன்று பலாலியிலே. இந்த 2 சைவ ஆலயங்கள், 2 கத்தோலிக்க தேவாலயங்கள் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இடித்து முற்றுமுழுதாக ராணுவத்தினாலே அகற்றப்பட்டிருக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட கட்டுமானங்கள் அல்ல. அந்த ஆலயங்கள் எல்லாம் சட்டபூர்வமான ஆலயங்கள். எங்களுடைய மக்கள் காலங்காலமாக வழிபாடு ஆட்சி வந்த சைவ, கிறிஸ்தவ, கத்தோலிக்க ஆலயங்கள். அவற்றை ராணுவம் இடித்து அகற்ற முடியுமாக இருந்தால் சட்டவிரோதமாக தனியாருடைய காணிகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை, அதுவும் 46ஆம் ஆண்டுக்கு பிறகு தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்டுமான அந்த பௌத்த பின்னணி கதைகளை ஏன் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக தனியாருடைய காணிகளை அடாத்தாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் இருந்திருக்கும் பொழுது, அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது அது ஒரு ஆலயம், அதை அகற்றக்கூடாது என்ற ஒரு உணர்வு ரீதியான ஒரு மடைமாற்றல் இங்கே நடைபெறுகிறது. அதனை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்ள காணி உரிமையாளர்கள் தயாரில்லை. ஆக இந்த விடயத்திலே தமிழ் இனமாக நாங்கள் மிகவும் உறுதியாக இந்த இலக்கிலே, இந்த போராட்டத்திலே இருக்கின்றோம். இதுக்கு பதிலாக மாற்று காணிகள் ஆலயம் அகற்றக்கூடாது என்றால் எங்களுடைய ஆலயங்களை நீங்கள் அகற்றும் பொழுது உங்களுடைய அந்த நீதி எங்கே போனது? ஆக இது நிச்சயமாக அகற்றப்படக்கூடிய விடயம். அதுதான் மத நல்லிணக்கத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் என்ற அடிப்படையிலே உடனடியாக இதற்கான தீர்வு எட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சமாதான சீர்குலைவு இந்த இடத்திலே ஏற்படுகிறது என்றால், மதங்களுக்கிடையே ஒரு இனவாதம், மதவாதம் ஏற்படுகிறது என்றால், அதற்கு இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருப்பதுதான் அடிப்படை காரணமே தவிர, மக்கள் தங்களுக்கு மேலே நகர்த்தப்பட்ட ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீதிக்காக குரல் கொடுப்பது ஒருபோதுமே இனவாதமோ மதவாதமோ ஆகாது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா காவல்துறை மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக எங்களை கைது செய்திருந்தார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் கடந்த நிலைகளிலே. இன்றைய தினம் கூட தற்காலிக போலீஸ் சாவடிகளை அதிலே நிறுவி நாங்கள் வரும்பொழுது எங்களை எல்லாம் பதிவு செய்து, வாகனங்களை பதிவு செய்து, அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நீங்க பின்னுக்கு பார்க்கலாம் எவ்வளவு பேர் இதுல நிக்கணும் என்று. காலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டக்காரர்களை விட போலீஸ்காரர்கள் மிக அதிகமாக நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா போலீசினுடைய அடக்குமுறையும் நீதிமன்றத்தை நாடி போராட்டத்தை தடை செய்கிறதுக்கான அவசர உத்தரவுகளை வேண்டுவது, அதிலே சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் எதுவும் இல்லாமல் போராட்டம் செய்யலாம் என்றுதான் இருக்கு. இதுகளை காட்டி எங்கட மக்களை ஏமாத்தி கொண்டு எங்களை போல குரல் கொடுக்கின்ற செயற்பாட்டாளர்கள் மீது வழக்குகளை தாக்கல் செய்து இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து செய்கின்ற ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நன்றி. சவேந்திர சில்வாவால் அடிக்கல் நாட்டப்பட்டு, அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்பட்டு, ராணுவத்தால் கட்டப்பட்டு, போலீசாரினால் பாதுகாக்கப்படும் இந்த சட்டவிரோத விகாரையின் விகாராதிபதி ஒரு காக்கி உடை அணிந்து அதை களைந்து தற்பொழுது காவி உடை தரித்து அங்கே கடமையில் இருக்கிறார். அப்ப இதுல நீங்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்கள் அல்லது குறிப்பாக உலகம் பூராகவும் இருக்கும் தமிழ் மக்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விகாரையின் நோக்கம் என்ன? மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு அரச யந்திரத்தால் அரசாங்க பணத்தில் கட்டப்பட்ட விகாரை. அங்கே காவல் கடமையில் இருப்பதும் அரச யந்திரம், உள்ளே இருக்கும் விகாராதிபதியும் முன்னர் காக்கியுடை தரித்து இப்பொழுது காவியுடை தரித்திருப்பவர். அவருக்கு இப்போதும் சம்பளம், அந்த பழைய சம்பளம் வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியாது. எனவே இதன் அடிப்படையை புரிந்து கொண்டு சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். நாங்கள் எங்கட காணி, எங்கட இடத்துக்காக நாங்கள் சண்டை பிடிக்கும் போது எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். கள்ளக்காணி, கள்ள உறுதி, செம்மறி நாயல் போய் வழக்க போடுங்கவன், இப்படியான கதையில கதைச்சு எங்களை புண்படுத்தாதீர்கள். அதேவேளை இந்த விகாரை எடுக்க வேண்டும், விகாரையை அப்புறப்படுத்த வேண்டும் என நிறைய மக்கள் மனதிலே நினைத்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த கருத்தை வெளிப்படையாக இந்த கொமெண்ட்ஸ்ல சொல்ற தன்மை இல்லை. அவர்கள் பார்த்து தட்டி போட்டு போறார்கள். ஆனா இதற்கென்று பிளான் பண்ணி அங்கே இருப்பவர்கள் எதிரான கருத்துக்களை மிக இலகுவாக திணித்துக் கொண்டிருக்கும் போது பார்ப்பவர்களுக்கு ஓஹோ
இது காணிக்காரர் தான் பிள போல நடக்கு என்ற ஒரு தோற்றப்பாடு வருகிறது. எனவே தயவு செய்து இந்த யூடியூப்லயோ அல்லது பேஸ்புக்கிலேயோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களும் தயவு செய்து நீங்கள் இந்த விகாரைக்கு சார்பாகவா அல்லது காணி உரிமையாளருக்கு சார்பாகவா இருக்கிறீர்கள் என்பதனை வெளிப்படுத்த வேண்டும். பலர் கிட்டத்தட்ட 70% மக்கள் எங்களுக்கு சார்பாக 80% மக்கள் எங்களுக்கு சார்பாகவே இருக்கிறார்கள். அரச கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது பணத்திற்காக வேலை செய்வர்களோ மற்ற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடலாம். ஆனால் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பார்த்து விட்டு தட்டி விட்டு போகாமல் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஆதரவை அதில் கொடுங்கள். அப்பதான் எங்களை ஆதரவு நிலை அங்கே அதிகமாக காணப்படும். அல்லது எதிர்நிலையான கருத்துக்களே மேலோங்கும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு புத்தவிகாரை இருக்கும் காணிகள் 4 கட்டங்களாக விடப்படும் என்ற ஒரு கதை இங்கே ஒரு தவறான சித்தரிப்பாக இங்கே வெளிக்கொணரப்பட்டு இன்றைய போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காக அது பூதாகரமாக உருவெடுத்திருந்தது. உங்களுக்கு வடிவாக தெரியும், நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது ஒரு முன்வடிவாக அவர்கள் எங்களிடம் கேட்டபோது நாங்கள் அன்று அதை மறுத்திருந்தால் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் விடப்பட்ட அந்த ஊடக அறிக்கை எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால், முழுமையாக புத்தவிகாரை உரிய காணி விடுபட இருந்தபோது காணி உரிமையாளர்கள் அதனை குழப்பிவிட்டு சென்று விட்டார்கள் என்பதனால் நாங்கள் அன்று அந்த இடத்தில் அமைதியாக இருந்தோம். ஆனால் ஒரு விடயத்தை சொன்னோம், 4 கட்டம் என சொல்கிறீர்கள். 4 கட்டம் என்றால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி என்று சொல்லுங்க. அதை அவர்கள் சொல்லவில்லை. அதோடையே எங்களுக்கு தெரிந்துவிட்டது இது இந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான ஒரு முன்மொழிவு. அது திட்டமிட்டு செய்யப்பட்டதோ தற்செயலாக செய்யப்பட்டதோ தெரியாது. ஆனால் இதன் அடிப்படை அம்சம் அதுதான். எனவே நாங்கள் கட்டமாக 10 வருஷத்துக்கு கட்டமாக விட நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த முன்மொழிவு சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் உடனடியாக தனது அறிக்கையை விட வேண்டும். அன்று கூட்டத்தில் நடந்த அறிக்கையை எங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். நாங்கள் கீழே சைன் பண்ண வேண்டும் என கேட்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கு கூட்டம் முடிந்த பின் எங்களுக்கு அந்த அறிக்கை காண்பிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் அவர்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துவிட்டோம் என்ற ஒரு தவறான சித்தரிப்பு இங்கே வெளிவந்திருக்கிறது. அது தவறு என இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வது. நான் மதியழகன். இதுல காணியால இழந்த ஒரு தொழில நானும் ஒரு ஆள். நான் இதில் மற்ற குறிப்பிட்டு நான் குறிப்பிட வேண்டியது, அன்றைக்கு நாங்கள் ஒரு பிரஸ் மீட்டிங்கில் போன பிறகுதான் எங்களை பிரதேச செயலகம் ஜால் கச்சேரி மாவட்ட இதில் அழைச்சா மாவட்ட ஜிஏ எங்களை மாவட்ட செயலாளர் எங்களை வருமாறு அழைச்சி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவர் சில முன்மொழிவுகளை வச்சு அதுல நாங்கள் சில கேள்விகளை கேட்டுறாங்க. எங்களோட கேள்விகளுக்கான பதில்கள் முழுமையாக கிடைக்கல. அவர் பதில் சொல்ல தயாரா இல்ல. தெரிஞ்ச பதிலாக இருந்தாலும் சொல்ல தயாரா இல்ல. சொல்ற அதிகாரம் இல்ல, அவர்களுக்கு வழங்கப்பட இல்லையோன்று எங்களுக்கு தெரியாது. அவர்கள் சில முன்மொழிவுகள் இணக்கப்பாடு அங்க வர இல்லை. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். அவர் குறிப்பிட்ட பகுதி எவ்வளவு எத்தனை பரப்பு நீங்க விடுவிக்க போறீங்க, அவர்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு முதலே குறிப்பிட்ட பரப்பளவு விடுவிக்க போகிறோம். அதுக்குள்ள வீடு திட்டம் கொடுக்க போறோம். யாரும் இருந்தால் வீடு இல்லாதாக்கள் பதியுங்கன்ற கோரிக்கைகள் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. அப்பதான் நாங்கள் எத்தனை பரப்பு விடுவிக்க போறோம் என்ற அது தெரியாது. எத்தனை பரப்பு இப்ப உள்ளுக்கு இருக்குது அதுவும் தெரியாது. நீங்க அளக்கப்பட்டீங்களோடு கேட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நில அளவத்தினக்களத்தை கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு காணிக்காரர் இல்லாம அளக்க இயலாது. யாரும் எந்த ஒரு சர்வேரிங் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் அளக்க இயலாது. அப்ப நாங்கள் ஒப்புதல் அளிக்காத இடத்த போயிருக்கணும். ஆனா அன்றே எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு ராவோ ஏதோ ஒரு பகலோ நாங்கள் இல்லாத நேரம் ஜிபிஎஸ் போட்டு அளந்து பிளான் போட்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்று எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டதன்படி பரப்பு அவைக்கு தெரியாது. ஆனால் சில சோசியல் மீடியால அளக்கப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அளவு பிரமாணம் இல்லாமல் அந்த படங்கள், அந்த படத்தின் நிமித்தம் ஒரு பகுதியை விடுறதுக்கு அவ கேட்டவர் 4 கட்டம் கேட்டவர். அதை நாங்கள் முழுமையா அண்ணன் சொன்னது போல நிராகரிக்க இல்லையாண்டாலும் நாங்கள் அந்த 4 கட்டமா வேண்டாம், எங்களுக்கு ஒரே கட்டமா உங்களுக்கு தேவையான கட்டுமானத்தை இடிக்க தேவையில்லைன்ற விவாதத்தை வைக்க நீங்கள் ஒவ்வொரு நாள் அங்கே 3-4 இடத்தை கட்டி இருக்குது. தூபி மணாலயம். அப்ப அதுக்கு அந்த கட்டுமானங்களை சுத்தி அதுக்கு தேவையான குறுகிய நிலப்பரப்பை விட்டுட்டு மற்றதை ஒரு தரத்துல விடுங்க. இப்ப அவைக்கு விட வேண்டியது நயனாதிவு நாகவியாராதபடி ஒரு நல்ல திறவுகோலை திறந்திருக்கிறார், இலகுவான திறவுகோலை. அந்த திறவுகோல் மூடப்படுது மக்களால இல்ல, அவர்களுடைய பௌத்த பீடங்களுக்குள் உள் இருக்கிற பிரிவுகளுக்கிடையே இருக்கிற சில பிரச்சனையால அவரோட அவர் தெளிவான பல இதுல கொடுத்திருக்கிறார். அவர் திறந்திருக்கிற திறவுகோல் இலகுவானதாக நாங்கள்
கணிக்கிறோம். ஆனால் அதுவும் தடுக்கப்படுது, ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கப்பட்டது. எங்கள்கிட்ட மாவட்ட செயலகத்தில் ஒரு குறுகிய அளவு நாங்கள் சொன்னது 4 கட்டம் வேண்டாம், குறுகிய அளவு அந்த கட்டுமானங்களை விட்டு மிகுதிய ஒரே இதாக அப்படி இருக்கிற வேண்டுகோளை நாங்கள் வச்சினாங்கள். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், மாவட்ட செயலாளர் சொன்னார், நான் இந்த இதை மேலிடத்துக்கு கொடுக்குறேன். இந்த மாவட்ட செயலாளர் சில கலந்துரையாடலுக்கு பின்னர் நேற்று இங்க வந்து ஒரு ஏதோ சில ப்ரொபோசலை வச்சிருப்பார். அந்த புத்தகைக்கும் மேலிடத்துக்கு எல்லாரும் மேலிடத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முடிவு வேற இல்லை. எத்தனை பௌர்ணமிகள் தாண்டிடுது, முடிவு வேற இல்லை. அதுக்கு இருக்கிறது எத்தனை பரப்பு அண்டு உங்களுக்கு தெரியாது 160 170 பரப்பு. இப்ப ஒரு கட்டமா விடுறதன் மூலம் அந்த கட்டிடங்கள் இருக்கிற இடத்தை தவிர்த்து விடுவதன் மூலம் அடுத்த சில நகர்வுகளுக்கு சகலரும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கும் அவர் தயார் இல்லை என்றது எங்களுக்கு விளங்குது. தயார் இல்ல, தொடர்ச்சியாக குழப்புறதுக்கான செயல்பாடுகள் எம்மவர்கள் மத்தியிலேயும் இருக்கு. முடிவெடுக்க எங்கட செயலகங்கள் எதுவுமே முடிவெடுக்கிற திறனற்று இருக்கு. அதிகாரங்கள் இருந்தாலும் திறனற்று இருக்கிறதாக நான் என்னுடைய உணர்வு. தங்களுடைய அதிகாரங்களை சரிப்பட பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோம். நாங்கள் ரெண்டையும் கேட்கிறோம். இது தொடர்பு இப்ப எல்லாருக்கும் காவல்துறையினருக்கும் தெரியும், காவல்துறையினருக்கும் சகலருக்கும் அந்த விகாராதிபதி சொல்லி இருக்கிறார். இந்த விகாராதிபதியிலிருந்து அந்த குளக்கர விகாராதிபதி என்ன ஆரியகுல விகாராதிபதியும் கொடுத்திருக்கிறார். இது தவறாக கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் இதுக்கான அதை விட்டுக் கொடுக்கிறது வழி, அதான் வழி என்றது. அப்ப அதையே காலத்தை தாமதிக்கிறீர்கள். முடியுமானவரை விரைவாக விடுவிப்பதனூடாக இலகுவான தீர்வுகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கருதுகிறோம், கேட்டுக்கொள்கிறோம். இதில் இவ்வளவு நேரம் எங்களுக்கு காவல் காக்க வந்தவர்களா, உள்ளுக்கு இருக்கும் அந்த கட்டிடங்களுக்கு காவல் காக்க வந்தவர்களா, காவல்துறையினருக்கு தெரியும். காவல்துறை அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது சில காலங்களுக்கு முன்னும் தெரியாதவர்கள் இருக்கலாம். இப்பொழுது இது தனி ஆக்களிந்த சொந்த காணிகளை பிடிச்சு சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கின்றது உண்மை. இந்த அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கிற இடம் உண்மை. இப்ப இலங்கையில் இருக்க சகலருக்கும் தெரிஞ்ச நிலை வந்திருக்கிறேன் என்றால் சில விகாராதிபதிகளை அதை நேரடியாக சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கான தீர்வை கொடுங்கோ. இதுல உள்ள மக்கள் இன்னும் வெவ்வேறு காணிகள்ல இருந்து கஷ்டப்படுறாங்க. மிக விரைவில் இந்த தீர்வு நயனதி வராது சொன்னது போல அதிகாரம் உள்ளவர்கள் அந்த விகாராதிபதிகளையும் மக்களையும் கூட்டிணைத்து நடத்தினால் ஒரு சில மணி நேரங்களில் இதுக்கு தீர்வெடுக்கலாம். அதை எடுத்து தர வேண்டியது நீங்க ஊடகங்களுக்கு உறுதிகளை பற்றி தொடர்ந்து கேட்கிறார்கள். அவர்களை திருப்பி கேளுங்க. சாத்தியமா எவ்வளவு ஒரு வழக்கை போட்டா எவ்வளவு காலத்துக்கு சாத்தியம் அவர் போட்டிருப்பார். இப்ப கேட்கிறவ சில தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை சமூக பிரச்சனையா மாற்றி அந்த சமூக பிரச்சனைக்கான வழக்குகள் போகுது. அது எங்க போகுதுன்றது அவைக்கு தெரியும். அது எங்க போகுதுன்றது கேட்கிறவைக்கு தெரியும். ஏன் இவை ஆரம்பத்தில் போராடல் என்று கேட்கிறவைக்கும் உண்மையான நிலைமை தெரியும். அவர் உண்மையான நிலைமையை தெரிஞ்சு கொண்டு பசட்டுக்கோ யாரோ சொல்லிக் கொடுத்து கேட்கறதுல ஒன்றுமில்லை. இந்த காங்கிரஸ் இந்த பிரதேசத்தில் இருந்து ஒரு கட்சியை சார்ந்த ஒரு இளம் அமைப்பாளர் தனக்கு கிடைக்கிற சில இறைச்சி துண்டுகளுக்காக இந்த காங்கிரஸ் துறையிலே பல சிங்கள குடும்பங்கள் சில காலங்களுக்கு முன் 58களுக்கு முன்னோ அந்த விகாரை இருந்ததாக கூறப்படுகிற 46களில் இருந்ததாக சொல்லுகிறார். அவருடைய பரப்புரை கணிசமான அளவு இருக்குது. அவருடையதும் அவருடைய சார்ந்த ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் பரப்புரை. இவர்கள் தாராளமாக எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பதிவுகள் வாக்குரிமை இருந்திருக்கும். நிரந்தரமாக இருந்தால் பழைய உறுதிகள் இருந்திருக்கும். இதுல எங்கட உறுதிகளை பரிசீலிக்க கேட்கிறவர்கள் திரும்ப அன்றும் 31ஆம் தேதியும் எங்கள் உறுதிகள் பரிசீலிக்கப்பட்டு கச்சேரிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. 12வது 13வது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. கேட்கிறவர்கள் கச்சேரியில் அந்த உறுதிகள் இருக்கும். காணிச்சலக்கடம் கச்சேரிக்குள்ள இருக்கு. அரசு அதிகாரிகள் அப்படி இருந்ததா என்று பார்த்து மேல்மட்டத்துக்கு அமைச்சர் சந்திரசேகரம் சொல்றாராம் இருந்தது. அமைச்சர் சந்திரசேகர் பரிதாபத்துக்குரியவர், போராடிய தோழர். அவர் இந்த மாவட்டத்தில் பிறக்கவில்லை.
அப்ப அவருக்கு இந்த மாவட்டத்தின் நிலைமை தெரியாம இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே அதை நாங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒரு அமைச்சராக அவர் அதை தீர விசாரித்து அறிய வேண்டிய கடப்பாடு இருக்கு. கச்சேரியிலே அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இங்கே காங்கிரஸ் துறையிலே சிங்கள மொழியை பேசி பௌத்த மதத்தை பின்பற்றிய குடும்பங்கள் 46களுக்கு பிற்பாடு இவர்கள் பதியப்பட்ட அந்த ஆண்டுகளிலோ எந்த ஆண்டுகளிலோ இருந்ததாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை உறுதி எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பதிவு அதை காட்டிவிட்டு இருந்தார்கள் என்று சொல்லலாம். சில வேலை செய்தவர்கள் இருந்தார்கள். அதுக்காக அவர்கள் நிரந்தரமாக இருந்தார்கள் என்றோ இந்திய குடிமக்கள் என்றோ சொல்லக்கூடாது. ஹாபர்ல சீமன் பேட்டரியில ஒரு சில கடைகளில் 58 இனக்கலவரங்களுக்கு முன்னாடி சிங்களவர்கள் இங்க வேலை செய்தது உண்மை. அவர்கள் 46களில் ஒரு ஜாரோ ஒரு உறுதி வீட்டிலேயோ நன்கொடையோ ஏதோ ஒரு விதத்தில் 45 தான் புத்தகையாளைக்கு ஒரு காணி வழங்கப்பட்டு அந்த காணி வெளியே இருக்கு. அந்த காணி உறுதி நாகதீப வியாராதிபதி இருக்கு. அவர் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற அந்த அவர் வேற இணக்கப்பாடு நல்ல திறவுகோலா பொருந்தக்கூடிய திறவுகோலாயும் இருக்கலாம். ஆனால் அந்த விகாராதிபதியை வெளியில தூக்கி வருகிறீங்க. யாருமே அரசு அதிபர்களோ அரசியல்வாதிகளோ யாருமே அவரை கூப்பிடுறீங்க இல்லையா? அந்த உரிய இடம் அங்க இருக்கு. அங்க அறிக்கல் நாட்டிட்டு சனத்தின் அங்க 20 பேர் 16 பேர் பேருக்கு சனத்தின் காணிக்கல 160 180 பேரை பிடிச்சிட்டு எங்களை உறுதி கேட்கிற நீங்கள் சரி இருக்குன்னு சொல்ற நீங்கள் அந்த உறுதி ஏதாவது கொண்டு வாங்க. ஒரு பிரஸ் மீட்டிங்க போடுங்க, காட்டுங்க யாராவது ஒரு உறுதி அப்படி சிங்கள மக்கள் இருந்து காட்டினால் சரியா. இந்த போராடுற இடத்துக்கோ இது பற்றி எந்த இதுக்குமே நான் வர மாட்டேன். இந்த காங்கிரஸ் பகுதியில் இருந்ததா ஏதாவது ஒரு சிங்கள பேரோட யாராவது ஒரு உறுதி கச்சேரியில உறுதிப்படுத்தப்பட்டு யாராவது கொண்டு காட்டுங்கோ இருந்ததுன்றதுக்கு எங்கட உறுதியை பல தடவை கொடுத்தும் திரும்ப ஊடகங்களும் கேட்கிறீங்க. ஊடகங்கள் உண்மையை புரிஞ்சும் சில ஊடகங்கள் அதை கேட்குது. அது ஏனென்று தெரியாது. வேண்ட காசுக்கு விசுவாசமா லாபகரமா இருக்கலாம், தொழில் ரீதியான லாபகரமா இருக்கலாம். இப்ப யூடியூப் ஓடணும் பார்க்கணும்ன்றதுக்காண்டி ஒவ்வொரு தலையங்கத்துல ஒரு கோமாளி போட்டுட்டு இருக்கு. இப்ப காலமே வந்துட்டு போனதான் கோமாளி உண்டு சரியோ. அப்ப அதுக்கு உள்ளுக்கு வேற வந்துட்டு போனதா இவதான் இப்ப இதுக்குரிய பிரச்சனையும் இல்லையா, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. உறுதி உள்ளவர் வந்திருக்கிறார், அரசு அதிபரும் அதிகாரம் உள்ளவர்கள். இன்றைக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம் நாங்க பல இடங்கள்ல சொல்லி அறிய கொடுத்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக எங்கட தமிழ் கட்சிகள் சிலது காடு மேட்ல வேட்பாளர்களை தேட காத்தோட காத்த ஒரு தேசிய கட்சியில 3 பேர் வந்துட்டு சரி விடுங்கோ வாங்கோங்கிற பிரச்சனையை இருந்து பேசி வெளியிலோட தீர்மானிச்சுட்டு அரமணத்தியாலும் எங்களோட காணி வந்தவரோட கதைச்சிட்டு இதுல வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லையன்றதை சொல்லி இருக்கு. அவ ஏன் வருகினம் இல்லை? அவ ஏன் மக்கள் பிரதிநிதிகள் தானே. சந்திரசேகர் மீன்பிடி அமைச்சராக இருந்தாலும் இந்த யாழ்ப்பாண அமைச்சராக தான் தெரியும் இருக்கிறார். எங்களை கூப்பிட்டு கதைக்கிறாரும் இல்ல. எங்களை ஒரு தடவை கூப்பிட்டு கதைக்க அந்த இஞ்சத்தை பிரதிநிதி காங்கிரஸ் பூமியின் மைந்தனோட அவர் தான் ஏதோ குழப்பம் விளைவிச்சு அதோட கனகாலத்துக்கு முன்ன நின்றுட்டு அவர் இப்ப தாராளமா கதைக்கலாம். ஆனா ஒரு தரம் வரைக்கணும் இல்ல. இன்றைக்கு இதுல நடந்த வருந்தத்தக்க விஷயம், போன முறை நீங்க எல்லாம் வந்த நீங்கள் பிரதேச சபையில ஒருமித்து முடிவெடுத்து பிரதேச சபையா தான் போன முறை வந்து எங்களோட வேளாண் சுமானி தாக்கப்பட்டது. போன முறை கடந்த முறை நடந்த நிகழ்வு. பிரதேச சபையால இன்றைக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த வெளி வடக்கு பிரதேச சபையில் எத்தனை உறுப்பினர் இன்றைக்கு நின்றவர் வெளி பிரதேச சபை உறுப்பினர் வருகிறேன். அப்ப பிரதானமா சொல்றேன், ஒரு கட்சியில எங்கேயோ இருந்து ஒரு 2-3 பேர் கட்டளைக்கு பிரதேச சபை தவிசாளரே இதுல இருக்கே வந்து தலை காட்டிட்டு போயிட்டார். இதுதான் உண்மை. உண்மையா சொல்றதுக்கு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நான் 10, 10:30, 11 மணிக்கு பிறகு இந்த இடத்துல பிரதேச சபை தவிசாளரை காண இல்லை. இந்த பிரதேச அவர் வழக்கு போட வேண்டியவர், போட முழு அதிகாரம் உள்ளவர். எங்களுக்கு ஒதுக்க காணையில எந்த இடத்துல கட்டணம் இருக்கணும் தெரியாது. நாங்க போய் அளக்க இல்லை, எங்களை அளக்க விட இல்லை. 3, 4 பேர் 5 பேர் காணையை பிடிபட்டு இருக்கலாம். அதை அடையாளப்படுத்தினாதான் அந்த காணிக்காரன் போய் வழக்கு போடலாம். ஒன்று அனுமதி பெறாம கட்டணத்துக்கு பிரதேச சபை வழக்கு போடலாம். நீங்க ஒரு அந்த அதுல வெளியில் வாங்கின ஒரு வரம்ப கட்டி யாராவது ஒரு ஆள் ஒரு வரம்ப கட்டி 4 பூ கொண்டு நடுங்க பிரதேச சபை விழுந்து அடிச்சு ஓடியாரு. இப்ப ஏன் முதல் பிரதேச வழக்கு போடலன்னு தெரியாது. சட்ட புலிகள் எல்லாம் இருக்கணும், சட்ட புலிகள் எல்லாம் பெரும் புலிகள் எல்லாம் இருக்கணும் பிரதேச சபை தலைவரோட.
ஆனால் ஏன் அந்த வழக்குகள் போடவில்லை? பிரதேச சபை தலைவர் இதுக்கு முன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல வழக்கு போட்டுட்டோம்னு எனக்கு சொன்னார். வழக்கு எல்லாம் சரி, எல்லாம் சரி, நாங்க வழக்கு போட்டுட்டோம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சது. இந்த பேர வழக்கு போடப்பட இல்லை. ஆனால் இன்றைக்கு பங்கெடுக்காதது, இன்றைக்கு வந்து தலையை காட்டிட்டு போனது மிக 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 வருத்தத்துக்குரிய விஷயம். கட்சி ரீதியாக பார்க்கிறார்கள். இது நாளைக்கு எங்கேயும் நடக்கும். இப்படிப்பட்ட மரமெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தொடர் கதையாக போறது இவர்தான் காரணம். தயவு செய்து நீங்க எல்லா இடமும் இதை கொண்டு போங்க. இந்த போராட்டம் இவர்கள் விடுவிக்கும் வரை தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தையிட்டியிலே ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று ஒரு நிறைவு பெற்ற நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போராட்டம் 3ஆம் தேதி பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக நடைபெற போறது என்று நாங்கள் சமூக ஊடகங்கள்ல சரி, பத்திரிகைகள்ல சரி அறிவித்தல் விட்டதை தொடர்ந்து பல பேர் பல முனைப்புகளை எடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யறதுக்கு. அதுல ஒன்று இந்த போலி முகநூல் கணக்குகளை சொல்லலாம். மற்றது திட்டமிட்டு அரசால் இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகளை சொல்லலாம். அதை அடுத்து அரசாங்க நான் அதை சொல்லலாம தெரியல. ஆனா எங்க மாவட்ட செயலகத்தால எங்களை காணி உரிமையாளர்கள் கூப்பிட்ட ஒரு கூட்டம் நடந்தது. இதுவரை காலம் நாங்க 36 மாதமா போராடங்களை மாவட்ட செயலகம் எங்களை கூப்பிடல. ஆனா நாங்க இறுதியாக நடத்தியிருந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து மாவட்ட செயலகங்களை அவசரமாக அழைத்து சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட போது எம்மால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் எதுவுமே கருத்தில் கொள்ளப்படாது. அவர்களால் ஒரு திட்ட வரைவு ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களை ஆமோதிக்க வைத்தனர். அந்த நேரம் கூட அதுவுமே ஒரு இறுதி திட்டமாக அல்லாது அந்த விகார சம்பந்தப்பட்ட இந்த பௌத்த துறவி என்று நான் அவரை சொல்றது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை என்று நினைக்கிறேன். துறவி என்று சொன்னா உண்மையா அந்த மண் மீதோ பெண் மீதோ பொன் மீதோ எது மீதுமே ஆசை இல்லாத ஒரு அன்பு பண்பு எல்லாத்திலையும் இருக்கிற ஒரு ஆள் தான் துறவி என்று சொல்லலாம். ஆகவே அந்த துறவி என்ற வார்த்தையை நாங்கள் விடுவோம். அந்த விகாராதிபதியிட சம்மதம் எடுக்க வேணும். அவர் அவற்ற மேலிடத்துல அவற்ற பொறுப்பான சங்கங்கள்ல சம்மதம் எடுத்துதான் இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என்று சொல்லி கூறப்பட்ட நிலையில அவர்கள் இந்த காணி உரிமையாளர்கள் கச்சேரிக்கு வெளியில அடுத்த நிமிடமே ஒரு அறிக்கை மாவட்ட செயலக முகநூல் முகநூல்ல போடப்படுகிறது. காணி உரிமையாளருடன் இணக்கம் பகுதியாக காணிகள் விடுவிக்கிறதுக்கு தீர்மானம் எட்டப்பட்டது. காணி உரிமையாளர்கள் சம்மதம் தெரிவித்தாங்க. இதை ஒரு பெரிய ஒரு இதாத்தான் நாங்க யோசிக்கிறோம் இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யறதுக்காக. இன்றைக்கு பல பேர் என்னோட உரையாடினவர்கள் கூறியிருந்தார்கள், நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருந்த நிலையில் இந்த செய்தித்தாள்களில் வந்த இந்த தகவலானது அந்த தையிட்டில பிரச்சனை அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது வெளியுலகில். அதால எத்தனையோ பேர் உண்மையா நம்பி இருக்கிறாங்க அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்படி இப்படி கன பேர் அந்த முதலாவது அந்த சட்டத்துக்கு என் போயிலே கேஸ் போட இல்ல, உறுதி இருந்தா கேஸ் போடலாம் தானே என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் நாங்க நிறைய தரம் அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லிட்டோமே. நாங்கள் சட்டத்தை நாடையிலே எங்களுக்கு சட்டத்துல நம்பிக்கை இல்ல, அதுக்குரிய ஸ்பெஷலா அவங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன உறுப்புரிமைகள் இருக்குன்னு சொல்லி விளக்கங்கள் நாங்க நிறைய இடத்துல கொடுத்தும் அவர்களுக்கு அது விளங்குவதற்கான மனோநிலைகள் இல்லையோ அல்லது அதுக்குரிய அறிவு மட்டங்கள் போதாதோ எனக்கு தெரியவில்லை. மெத்த படித்தவர்கள் கன பேர் தான் இவ்வாறான கேள்விகளை கேட்கிறார்கள். அடுத்தது என்னதை விளங்கிக் கொள்ள வேணும், போராடுபவர்கள் கன பேருக்கு உறுதி இல்லை, ஓரிருவரிடம் தான் உறுதி இருக்கிறது. இப்ப நான் போராட சொல்லினா உண்ட பேர்ல உறுதி இல்லை, எனக்கு இந்த மாமாண்ட பேர்ல உறுதி இருக்குது. ஆமி பிடிச்சிருக்கிற உறுதி எந்த பேர்ல அந்த விடுவிக்க முதல்ல யாருமே எழுத மாட்டேன். மற்றது எந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் சேர்ந்து போராடுவேமே ஒழிய, இப்ப நான் ரோட்ல வைக்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு வைப்பேன். அப்ப அந்த இடத்துல எனக்காக எனது குடும்பத்தவர் அந்த இடத்துல ஒரு விவாதங்கள்ல ஈடுபட உனக்கு ஒடிச்சவன் நீ ஏன் கதைக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடுதான் உண்ட பேர்லயோ காணி இருக்கு, நீ ஏன் கதைக்கிறான்னு கேட்கிறாளுக்கு நான் ஒரு பதில சொல்ல விடுறேன். மற்றது கச்சேரியிலாண்டுக்கு எங்களுக்கு கூறப்பட்டது வின் சிச்சுவேஷன். 2 தரப்பு நியாயங்களையும் நாங்க கேட்டு நீதியமைச்சர்களுக்கு கூறப்பட்டது இருதரப்பு நியாயங்களையும் ஆராய்ந்து 2 தரப்புக்கும் பங்கம் இல்லாத பாதிப்பு இல்லாத ஒரு தீர்வை தரப்போறோம் என்றுதான் சொல்லியிருந்தாங்க. இங்க 2 தரப்பு கதைக்கு இடம் இல்லை. பாதிக்கப்பட்டது நாங்கள், எங்கட காணியை நீங்க அடாத்தா பிடிச்சிருக்கீங்க. ஆகவே எங்கட நியாயம் இருக்குது, முழு காணியும் எங்களுக்கு பெற்று தரப்பட வேண்டும். மற்றது அந்த எங்கள்கிட்ட உறுதி இருக்கா காணி இருக்கான்னு செக் பண்ணாம ஒவ்வொரு தரட்டையும் செக் பண்ணி தாய் உறுதி தோம்பெல்லாம் செக் பண்ணி அதுவும் ஒவ்வொரு தரம் உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் கீப் பண்ற ஒரு அணுகுமுறையே இல்லை, உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸே இல்லை. இதுல இன்றைக்கு கேட்டுட்டு போறீங்க, நாளைக்கு திருப்பி ஆவணங்களை கொண்டு வாண்டு கேட்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு இலகுவான வழி சொல்லித்தாரேன். அதுல ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அந்த பௌத்த பீடத்திட்ட கேளுங்க உறுதி இருக்காண்டு. அவர்கள்ட்ட இல்லாத விடத்தை அந்த காணியை விடுவீங்க. யார் அந்த காணிக்கு இருக்கோ நாங்கள் எங்கட வாட்டில எங்கட உறுதியோட சேவையரை கொண்டு அளந்து நாங்க எங்கட காணியை எடுத்துக்கொள்வோம். மற்றது 1706ஆம் ஆண்டே உள்ளாந்தர் காலத்துல ஒரு சட்டமூலம் இயற்றவளுக்கு இந்த இடத்துல வழக்காரா இருந்த ஒரு சட்டத்தை மீற மாட்டோம்னு சொல்லி அந்த மக்கள் போராடின இடத்துலதான் அந்த தேச வளமை சட்டம்
அந்த வழக்காரே ஒரு சட்டம் மூலமாக இயற்றப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட 320 வருஷம் எங்கட தேச வளமை சட்டம் இருக்குது. அந்த இடத்துல இப்ப இவன் சொல்லி தேவநம்பிய தேசம் காலத்து விகாரின்னு தேவநம்பிய தேசம் காலத்து விகாரின்னு அந்த 320 வருஷ காலப்பகுதிக்கு எந்த இடத்துலயுமே அது குறிப்பிடப்படவில்லை. தொல்பொருள் சின்னம் என்று சொன்னா கூட நீங்க புது விகாரி ஒன்று கட்டல, அந்த அழிவடைந்த சின்னங்களை பாதுகாக்கணுமே ஒழிய அந்த இடத்துல எந்த ஒரு புது கட்டுமானமுமே நீங்க கட்டல. இப்படி எந்த ஒரு பதிவுமே இந்த விகாரைக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல இது அப்பட்டமான உண்மை வந்து இது தமிழர்கிட்ட பூர்வீக நிலங்கள். மற்றது எங்களுக்கு மாற்று காணி வேணும். அந்த பூர்வீக நிலம்ன்றதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அந்த பெருமதி எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. நான் உழைச்சு நான் ஆசையா கல் மண் சீமெந்து சேர்த்து உழைச்சு கட்டின வீட்டுக்கும் அந்த வீட்டை பறிச்சு கொண்டு இன்னொருத்தன் ஏதோ மாட மாளிகை தந்தா கூட அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த பூர்வீக நிலத்துக்குரிய பெருமதியை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேணும். எங்கட நிலத்தை தான் எங்களுக்கு திருப்பி நாங்க ஒரு குழி கூட நாங்க எக்ஸ்ட்ராவா அவங்கள்ட்ட கேட்கல, இந்த ஒரு இதுவுமே கேட்கல. எங்கட காணியை திருப்பி தர வேணும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது இந்த இந்தியான் இந்த போராட்டத்துக்கு நாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விடுத்த அறிக்கைக்காக அந்த பல திருப்பு முனைகள் திசை திருப்பும் பல நேற்று இரவு கூட அவசரமாக பல அரச கைக்குலிகள் பலவாறான போஸ்டர்கள் எழுதி பிரசுரித்திருந்தார்கள் இந்த போராட்டம் நீத்து போக செய்வதற்கா. அது அனைத்தையும் மீறி எங்களுக்கு பெருமளவான மக்கள் ஆதரவு தந்திருந்தார்கள். அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீட்டெடுக்கும் வரை எங்களோட போராட்டம் ஓயாம தொடர வேணும். அதுக்கு அனைத்து மக்களுமே எங்களுக்கு பங்களிப்பாக இருக்க வேண்டும். இன்று எனக்கு நடந்த இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக கருதாம இது கட்டாயம் ஒரு இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே சகல மக்களும் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தந்த பேராதரவுக்கு ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டம் அடுத்தது 31 மாத காலமாக எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம தொடர்ந்து நாங்கள் கொண்டு போறதுதான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டுறதுக்கான ஒரு வழியா இருந்தது. ஓரிரு மாதங்கள்ல நாங்கள் களைத்து போயிருந்தால் இந்த கலை வந்து அப்படியே நீத்து போயிருக்கும். அந்த போராட்டத்தை 30 மாதமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றங்களோட பக்கபலமாக நின்றிருந்தார்கள். அதோடு இப்போது எல்லா அரசியல் ஓரிரு கட்சிகளை தவிர சுயேட்சை கட்சிகளை தவிர பல அரசியல் கட்சிகள் எங்களுடன் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதை கூட பொறுக்காம 7 வருஷ காலமும் இந்த அரசியல் தலைமைகள் விட்ட பிள்ளாதான் இன்றைக்கு இந்த விகாரை என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் கேட்ட கேள்வி, சரி 7 வருஷ காலம் எங்க தலைமையால் பிள்ளை விட்டுட்டீங்க, அதுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்யறது? மக்கள் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? 7 வருஷமாக பிள்ளை விட்டுட்டீங்கன்னு சொல்லி நாங்க எங்களை காணியை விட்டுட்டு போற அளவுக்கு நாங்கள் புத்தனும் இல்ல தியாகியும் இல்ல துறவியும் இல்ல. எங்கட காணி எங்களுக்கு வேணும். எங்களோட சேர்ந்து நின்று போராடுங்க. சேர்ந்து நின்று போராட இயலாதாக தயவு செய்து எதிர்கருத்துக்களை தட்டி திட்டமிட்டு இறக்கப்பட்டார்களை பற்றி நான் கதைக்க வரையில அவையோட தொழில சிறப்பா செய்யறதுலதான் நிப்பினோம். மற்றும்படி அந்த மன அளவில் ஆதரவு உள்ள ஆட்கள் தயவு செய்து எங்கட காணொலிகளை சமூக வலைத்தளங்களை பகிருங்கோ. எத்தனையோ பேர் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கீங்க, கணனி தொழில்நுட்பவியலாளர்களா இருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ட்ரெண்டிங் ஆக்கி எல்லா இடமும் தையிட்டி என்று ஒலிக்கத்தான் எங்களோட போராட்டம் மேலும் வலுப்பெற்று எல்லா மூலமுடுக்கில இருந்து எங்களுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள். அந்த ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. வந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய நன்றி, ஊடகங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விளக்குகிறேன். இந்த போராட்டம் நிறைவேற கட்டத்தில் இந்த புத்தகத்தில் வைக்கப்படுகிற இந்த முடிவு எங்களுக்கு வரப்பட்ட செய்திகளின்படி அந்த புத்தர் சிலையும் அது கொண்டு வந்த அந்த மதகுருவும் வந்து போலீஸ் காவலில் பிடித்து வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை திருப்பி அனுப்பப்பட்டதாக தான் எங்களுக்கு வந்திருக்கிற தகவல். இங்கே பிரதிஷ்டை செய்யப்படவில்லைன்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்த தகவல். ஆனா எங்களுக்கு அந்த திருவோணமலையில் நடந்த மாதிரி நாளைக்கே திருப்பி ஒரு போலீஸ் பாதுகாப்போட அந்த புத்தர் சிலை வந்து நாங்கள் இந்த இடத்துல இல்லாத பட்சத்துல திருப்ப கொண்டு இந்த விகாரைக்குள்ளேயோ இல்ல வேற இன்னொரு இடத்தை கைப்பற்றி கூட அந்த புத்தர் சிலை நிறுவப்படலாம். அதுக்கு கட்டாயம் அனைத்து தரப்பினரும் அந்த இதுவரைக்கும் கட்டுமறையம் எங்க போற எந்த முக்கியமாக கேட்கிறார்கள் எல்லாமே வைக்கிறது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்ன வைக்க முதலே தடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. பொது வழியில் அந்த தகவல் பகிரப்பட்டிருக்குது. அவைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இவ்வளவு எந்த ஒரு பிள்ளையால தான் அதுதான் எனக்கு தடுத்து கொண்டு நின்று இருக்குது. அப்ப இதோட நல்ல சந்தர்ப்பமாக கருதி அது எல்லாரும் வாங்கும். தச்சில நாளைக்கு எங்க ஒரு இடத்தை பிரதிஷ்டை பண்ணிக்க அதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். இப்ப இறுதியாக இந்த விஷயங்கள் இந்த புத்தர் சிலையான இரவு நேரங்களில் வைக்கப்பட்ட அதன் பிறகு உங்களோட முடிவு என்ன மாதிரி இருக்கும்? ஒருவேளை இரவு நேரங்கள் கட்டாயம் நாங்கள் இரவு அப்படி வைக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த விகாராதிபதி வந்து ஒரு பொது வழியில ஒரு அறிவித்தல் விட்டிருக்கிறார். அதே மாதிரி அதை வைக்கப்படும் பட்சத்துல எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் இந்த காவல்துறையும் இந்த மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு கட்டாயம் பொறுப்பு இருக்குது. எங்களுக்கு வந்து உறுதிமொழி தந்திருக்கிறார்கள் இதுக்கு மேலதுக்கு எந்த ஒரு கட்டடமும் கட்டப்படாதுன்னு சொல்லி. கட்டாயம் அதில் ஏதாவது ஒரு இன்ச் ஏதாவது வித்தியாசம் நடந்தா கூட கட்டாயம் அந்த பிரதேச சபை மாவட்ட செயலகங்கள் இந்த டிஎஸ் ஆபீஸ் எல்லாருமே எங்களுக்கு பதில் கூறுவாங்க.
அந்த இடங்கள்ல ஒரு அம்மாவை கிட்டத்தட்ட நான் எல்லா போலீஸாரும் தள்ளினேன். அந்த இடங்கள் அந்த காணொலி நான் பதிவு செய்தேன். அந்த இடத்துல இருக்க தள்ளினேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண் போலீஸார் கூட அந்த இடத்துல தள்ளி பேர்ந்து தான் பெண் போலீஸார் வந்து அந்த இடத்துல அவரை விலத்தி விட்டாங்க. இந்த இடங்களில் பெண்கள் அதிகமாக